பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 30வது அதிகாரம் 8வது வசனம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்ளுவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்கள் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தை நான் உடைச்சி போடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை சாதாரண மனிதனிடத்திலிருந்து வரல, சர்வ வல்லமை உள்ள கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்களின் கழுத்தில் உள்ள நுகத்தை உடைப்பேன், அவர்களை கட்டியுள்ள கயிறுகளை அறுப்பேன். பிரைஸ் தி லார்ட். எனது ஜனங்களை மீண்டும் அடிமையாக்கும்படி பலவந்தப்படுத்த மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவேளையில் உங்கள் கழுத்தில் இருக்கிற நுகத்தை கர்த்தர் உடைக்க போகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் உங்களுடைய கட்டுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்படுகிறது. இனி நீங்கள் பலவந்தமாய் கட்டப்பட மாட்டீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அந்த நுகம் இனி உங்கள் கழுத்தில் இராதபடிக்கு அதை உடைக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 34:27 வாசிக்கும்போது, நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமையாக்கி கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கும் போது நீங்கள் அவரை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர்கிட்ட நீங்கள் சுமக்கிற பாரம் என்ன, நீங்கள் சுமக்கிற வேதனை என்ன, எது உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது? இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து நீங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏங்க, தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வந்து பிரைஸ் தி லார்ட், தேவனை சேவிக்கிற ஒவ்வொருடைய கழுத்தில் இருக்கிற சுமைகள், கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால அவைகள் அறுக்கப்பட்டு போகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அடிமைப்படுத்தினவன், உங்களை பலவந்தமாய் கட்டினவன் இனி கட்டமாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், கர்த்தர் உங்களுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை அவர் இன்றைக்கு முறித்திருக்கிறார். நாகும் 1:13 சொல்லுகிறது, இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன். ஏசாயா 10:27 சொல்லுது, அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியில் நிறைந்து நீங்கள் செபிக்கும்போது, தேவனை ஆராதிக்கும்போது, அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா நுகங்களையும் முறிக்கும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய நுகத்தடிகளை முறிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும். அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேலே இருக்கிற எல்லா நுகத்தையும் முறித்து போடுங்க. சோர்ந்து போகாதீங்க. தேவனை ஆராதிங்க. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட்
ஒரு மகிழ்ச்சியான ஆராதனையை செய்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது நான் சொல்லுவேன், நீங்கள் சுமக்கிற எந்த சுமையும் உங்களுக்கு வேதனையை தராது. நீங்கள் சுமக்கிற எந்த பாரமும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கி ஜெயமாய் இன்றைக்கு உங்களை கொண்டு போகிறார். ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கிற, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தை உடைத்து அவர்கள் கட்டுகளை நீர் அறுத்து விடும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய நுகத்தையும் முறித்து அவருடைய கட்டுகளை அறுத்து விடுங்கப்பா. நாகும் 1:13 நான் அவன் மேல் இருக்கிற நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன்னு சொன்னீங்களே, அறுத்து விடுங்க ஏசப்பா. கர்த்தருடைய வல்லமை ஜெயமாய் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.